கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 114 சங்கீதம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். 114 சங்கீதம் 8 வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னா கற்பாறைகளை நீரூற்றா மாற்றுகிறவராம். ஆமென். மோசே ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தண்ணிக்காக எல்லா ஜனங்களும் கஷ்டப்படும் போது மோசே கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே இருக்க கற்பாறை மேலே உன் கையில் வச்சிருக்க கோலை வைத்து அடின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி மோசே அடித்தார். அவ்வளோ லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். பாலைவனத்தில் இருக்க கற்பாறையை வைத்து தேவனால் தண்ணீர் கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தடைகளாக இருக்கிற கற்கள் என்னவாக இருந்தாலும், அது உங்களோட பண விஷயமா இருக்கலாம், உங்கள் குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் சூழ்நிலை எதுனா இருக்கலாம், உங்கள் பலவீனமாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி போட்டு ஒரு ஆசீர்வாதமான நீரூற்றாய் மாற்ற போகிறார். ஆமீன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் இஸ்ரவேலரை கொண்டு போய் சேர்த்தார். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எடுத்துட்டு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அவர் தந்து ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவருங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.